காலியாக உள்ள துணைவேந்தர் பதவியை நிரப்ப வேண்டும், மாநில முதலமைச்சர்களை பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை பல்கலைக்கழகத்தில் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் 5 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரை உடனடியாக நியமிக்க வேண்டும் எனவும், பல்கலைக்கழக விவகாரங்களில் தொடர்ந்து அதிகமாக தலையிட்டு பல்கலைக்கழகங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாகவும் ஆளுநர் RN ரவி அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தற்போது மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். சென்னை பல்கலைக்கழக நுழைவாயிலில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் பொறுத்தவரை அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் என்ற அந்த அமைப்பின் மூலமாக மாணவர்கள் சேர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து பல்கலைக்கழகங்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை தமிழக அரசு விரைவாக வழங்க வேண்டும் எனவும், தொடர்ந்து பாஜகவினுடைய ஒரு குரலாகத்தான் தொடர்ந்து தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறார் என்றும் கடுமையான கோஷங்களையும் முழக்கங்களையும் அவர்கள் முன்வைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். அதே போல புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு கட்டாயம் ஏற்க வேண்டும் எனவும், PMC பள்ளிகளை ஏற்க வேண்டும் எனவும் தமிழக ஆளுநர் தொடர்ந்து வலியுறுத்துவதற்கும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் இல்லாமல் இருந்தால் அது கல்வி தரத்தை அதிகமாக பாதிக்கப்படுகின்றது. மாணவர்கள் நாங்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றோம். குறிப்பாக சென்னை பல்கலைக்கழகத்தில் இன்னும் 5-6 தினங்களில் இந்த பட்டமளிப்பு விழா என்பது நடைபெற இருக்கின்றது. துணைவேந்தரே இல்லாமல் பட்டமளிப்பு விழா நடத்தினால் அது செல்லுபடி ஆகுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. எனவே துணைவேந்தரை நியமித்து அதன் பிறகுதான் பட்டமளிப்பு விழாவை நடத்த வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். தொடர்ந்து தமிழக ஆளுநர் தமிழ்நாட்டினுடைய அந்த கல்வி தரத்தை பற்றியும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆய்வு கட்டுரைகள் PhD படிக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த கல்வி தரம் குறித்தும் கேள்வி எழுப்பி வருகின்றார். ஆனால் இந்திய அளவில் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டினுடைய GRE 2 மடங்கு அதிகமாக இருக்கின்றது. எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே கல்வித்தரம் என்பது சரியாக இருக்கின்றது. ஆனால் ஆளுநர் வேண்டுமென்றே பாஜக அரசுக்கு ஆதரவாக பல்வேறு குரல்களை கொடுத்து வருகின்றார் என குற்றச்சாட்டுகளை வைத்து மாணவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். தொடர்ந்து பாஜக மத்திய அரசுக்கும் அதே போல ஆளுநருக்கும் எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் கோஷங்களையும் எழுப்பி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.